அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ்லேருந்து மாதிரி தேர்வு 17 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். முக்கியமான 30 வினாக்களை உங்ககிட்ட கேட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு 25 வினாக்களுக்கு ஆன்சர் பண்ண பாருங்கள். எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஃபராசி இயக்கம் யாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஃபராசி இயக்கம் அப்படிங்கிறது எந்த வருஷம் யாரால் தொடங்கப்பட்டுச்சு? ஆன்சர் பாருங்கள். ஹாஜி ஷரியத்துல்லா அப்படிங்கிறவரால் 1818 தொடங்கப்பட்டுச்சு. ஹாஜி ஷரியத்துல்லா 1818 தொடங்கினாங்க. இது வங்காளத்தை சேர்ந்த ஒரு இயக்கம்னு வச்சுக்கோங்க. வங்காளத்தில் கிழக்கு பகுதி இருக்குல்ல, அங்கே விவசாயிகளோட உரிமைகளுக்காக இந்த இயக்கம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்பட்டு போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஹாஜி ஷரியத்துல்லா இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகனான டுடுமியான் அப்படிங்கிறவர் இந்த இயக்கத்தை வழி நடத்துவார். வஹாபி கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது? வஹாபி கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது? ஆன்சர் 1827. இந்த கிளர்ச்சி அப்படிங்கிறது யார் தலைமையேற்று நடத்தினார்னா டிடுமீர் அப்படிங்கிறவர் தான். டிடுமீர் அப்படிங்கிறவர் வழி நடத்துகிறார். இது எப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சி இருக்குல்ல, அவங்களுக்கும் நிலப்பிரபு இருப்பாங்கல்ல, நிலப்பிரபுகள்னால் அந்த குத்தகைதாரர் மாதிரி, ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக வங்காளத்தில் வெடித்த ஒரு பெரும் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதிகளில் இருக்கிற சோட்டா நாக்பூர், சிங்பூம் ஆகிய இடங்களில் 1831-32 காலகட்டங்களில் கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் ஆகியோரின் தலைமையில் கோல் கிளர்ச்சி நடந்தது. இந்த கிளர்ச்சி காரணம் வரி வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கோருப்போரிடம் விடப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ 3 கூற்றுமே சரியாக தான் இருக்குது. 3 கூற்றுமே சரியாக தான் இருக்குது. அடுத்த வினா, சந்தாளர்களின் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? சந்தாளர்களின் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் 1855. 1855. சித்து மற்றும் கனு அப்படிங்கிற 2 பிரதர்ஸ், அவங்க தான் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தினாங்க. ஆயுதம் ஏந்தியே போராடினாங்க. ஓகேங்களா? இது ராஜ்மஹால் குன்று அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதிகளில் தான் நிறைய நடந்துச்சு. குண்டக்கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்பவர்கள் யார்? குண்டக்கட்டி அப்படிங்கிற முறையில் விவசாயம் செய்கிறவங்க யாருன்னா முண்டா பழங்குடியின மக்கள் தாங்க. முண்டா பழங்குடியின மக்கள். அதாவது நிலத்தை ஒரு தனிநபருக்கு சொந்தமாக்காமல் சமூகமாக சேர்ந்து விவசாயம் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்தது, 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டத்தின் நோக்கம் என்ன? பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவதை தடுக்கிறது தான் இந்த குத்தகை சட்டத்தோட நோக்கமாக இருந்துச்சு. இது பிர்சா முண்டா இருக்கார்ல, அவருடைய கிளர்ச்சிக்கு பிறகு தான் இந்த முறை அப்படிங்கிறது பின்பற்றப்படுது. டேஷ் ஆண்டு கல்கத்தா அருகே பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர். 1824. இது என்னன்னா, ஒரு இந்து மத நம்பிக்கையின்படி கடல் கலந்து போகிறது தீட்டு அப்படின்னு கருதுனாங்க அந்த காலத்தில். ஸோ அதனால் நாங்கள் கடல் வழியாக வரமாட்டோம் அப்படின்னு சிப்பாய்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் சிப்பாய் கழகம் ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ இது 47வது படை வீரர்கள், 47வது படைப்பிரிவுன்னு சொல்லப்படுற அந்த வீரர்கள் தான் பர்மா கடல் வழியாக போகிறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெரும் கழகத்தோடு தொடர்புடைய விலங்கு எது? 1857 கழகம் இருக்குல்ல, அந்த கழகத்தோட தொடர்புடைய ஒரு விலங்கு எது? பன்றியை சொல்லலாம். பன்றியை சொல்லலாம். இது என்னன்னா, இந்த ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் ஒரு புதுவிதமான ஒரு துப்பாக்கிகள் கொண்டு வராங்க. புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி தோட்டாக்கள்னு சொல்லுவாங்க. அந்த துப்பாக்கி தேவையான தோட்டாக்கள்லாம் பசு மற்றும் பன்றியோட கொழுப்பு தடவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை கேள்விப்பட்டவங்க பன்றியை முஸ்லீம்கள் வெறுக்கிறவங்க, பசுவை இந்துக்கள் கடவுளாக கும்பிட்றாங்க. ஓகேங்களா? 2 பக்கமும் மோதலாக மாறுது. 2 பக்கம்னா இந்த 2 விஷயமும் மோதலாக மாறி ஆங்கிலேயருக்கு எதிராக போராட தூண்டுது. 1857 புரட்சியின் போது ஹிந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்றுக் கொண்டவர் யார்? அந்த புரட்சி
ஸ்டார்ட் ஆன உடனே சிறிது வெற்றி கிடைக்குது. அப்போ உடனடியாக ஹிந்துஸ்தானத்தோட மாமன்னராக ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிறார். அவர் யார் அப்படின்னா இரண்டாம் பகதூர் ஷா தான். ஸோ இரண்டாம் பகதூர் ஷா. ஸோ மீரட்லேருந்து டெல்லி வந்திருந்த புரட்சியாளர்கள் அடித்து தூக்கிட்டு பெயரளவில் மன்னராக இருந்த இந்த இரண்டாம் பகதூர் ஷாவை இந்தியாவோட மன்னராக அறிவிக்கிறாங்க. ஸோ உடனடியாக அப்புறம் அடக்கப்பட்டு நாடு கடத்தப்படுறார். ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுவார். கான்பூர் பகுதியில் 1857 புரட்சிக்கு தலைமை தாங்கினது. கான்பூரில் தலைமை தாங்கினது யார்? நானா சாஹிப் கான்பூரில் தலைமை தாங்குறார். ஓகேங்களா? ஸோ இவர் யார்? இரண்டாம் பாஜிராவ் இருக்கார்ல, அவருடைய தத்து பிள்ளை. இவருக்கு ஒரு சுயநலம் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். லக்னோ பகுதியில் புரட்சிக்கு தலைமை தாங்கினது யார்? லக்னோவில் புரட்சி பேகம் ஹஷ்ரத் மஹால். பேகம் ஹஷ்ரத் மஹால் இவங்க யாருன்னா அயோத்தி நவாப் இருக்கார்ல, அவருடைய மனைவி. அடுத்து பாருங்கள், பரேலி பகுதியில் புரட்சிக்கு தலைமை தாங்கினது யாருன்னா பரேலியில் கான் பகதூர் அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்கிறார். கான் பகதூர். இந்திய பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நேரடி ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படுவதாக சொல்லப்பட்ட ஆண்டு என்ன? 1858. இந்த புரட்சிக்கு அப்புறம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? 1858. இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்குச்சு? இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்குச்சுன்னா 1859 தொடங்குச்சு. அதாவது ஐரோப்பிய பண்ணையாளர்கள்லாம் இந்திய விவசாயிகளை கட்டப்படுத்தி அவுரியை பயிரிடணும் அப்படிங்கிறாங்க, பயிரிட செய்கிறாங்க. இதனால் வங்காளத்தில் கிளர்ச்சி வருது. ஸோ ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கணும். நீல் தர்பன் என்ற தலைப்பில் தீனபந்து மித்ரா ஒரு நாடகத்தை எழுதுகிறார். காரணம், இந்தியாவிலையும் ஐரோப்பிய நாடுகளிலும் வாழ்ந்த மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வரதுக்காக இதை கொண்டு வராருன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. கூற்று காரணம் ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. கீழ்கண்ட இணைகளில் எது சரியானதுன்னு பாருங்கள். கீழ்கண்ட இணைகளில் எது சரியானது அப்படின்னா, சென்னை வாசிகள் சங்கம் 1852 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னை மகாஜன சபையை 1884 ஸ்டார்ட் பண்ணாங்க. பூனா சர்வஜனிக் சபையை 1870 பம்பாய் மாகாண சபை இருக்குல்ல, இதை 1885 தொடங்குறாங்க. ஸோ எல்லாமே சரியாக தான் இருக்குது. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறவர் தான். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு? இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம், முதல் அமர்வு எப்போ நடந்துச்சுன்னா 1885 டிசம்பர் 28. 1885 டிசம்பர் 28 பம்பாயில் நடந்துச்சு. வங்க பிரிவினை நிகழ்ந்த ஆண்டு என்ன? வங்க பிரிவினை நிகழ்ந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16. 1905 அக்டோபர் 16 நடக்குது. இது கர்சன் பிரபுவால் வங்காளம் பிரிக்கப்பட்டுச்சுல, அதை துக்க தினமாக கடைபிடிக்கிறதுக்காக. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது சரியாதுன்னு கேட்குறாங்க. ஸோ பஞ்சாபை சேர்ந்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ பஞ்சாபை சேர்ந்தவர் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவை சேர்ந்தது திலகர், வங்காளத்தை சேர்ந்தவர் பிபின் சந்திரபால். ஓகேங்களா? அப்போ அனைத்தும் சரியானது தான். அடுத்து பாருங்கள், 21. தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது 1916. அன்னி பெசண்ட்டும் திலகரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லக்னோ ஒப்பந்தம் ஏற்பட்டதும் 1916. காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இணைகிற ஆண்டுன்னு வச்சுக்கோங்க. மாண்டேகு செம்சுபோர் சீர்திருத்தங்களை எந்த ஆண்டு கொண்டு வந்தது? மாண்டேகு செம்சுபோர் சீர்திருத்தங்கள் எந்த ஆண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் 1919 கொண்டு வந்தாங்க. 1919. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்தவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு அறிவித்தவர் யாருன்னா டுடு மியான் அப்படிங்கிறவர் தான். டுடு மியான் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார். அடுத்தது, சித்து மற்றும் கனு எந்த கட்சிக்கு தலைமை தாங்கின? சித்து மற்றும் கனு தலைமை தாங்கியது சந்தாளர்கள் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்குறாங்க. ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா, வெள்ளாடுகளை ஏழை மக்களோட பசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
உள்நாட்டு மீன்பிடி தொழிலில் முதன்மை மாநிலமாக திகழ்வது எது? உள்நாட்டு மீன்பிடி தொழிலில் முதன்மை மாநிலம் அப்படின்னா ஆந்திராவை சொல்லலாம். சாம்பல் புரட்சி என்பது எதற்கு முக்கியத்துவம் அளிக்குது? சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது எதுக்கு முக்கியத்துவம்னா உரங்கள் உற்பத்திக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குது. வெள்ளி புரட்சினா முட்டை, நீல புரட்சினா மீன். கீழ்கண்டவற்றுள் எது வாணிப பயிர்? கீழே கொடுத்துருக்கிறதுல எது வாணிப பயிர் அப்படின்னா பருத்தியை சொல்லலாம். ஓகேங்களா? இதில் வாணிப பயிர்னா பருத்தி. உலகிலேயே மிக நீளமான அணை அப்படின்னா அதை ஹீராகுட் அணைன்னு சொல்லலாம். உலகத்திலேயே மிக நீளமான அணைனா ஹீராகுட் அணை. இது ஒடிசாவில் மகாநதி ஆற்றின் குறுக்க கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ 18 அதை நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.